அதற்கு அடுத்த பேட்டியில வந்து திமுக, அதிமுக கட்சிகள் வந்து பலவீனமா இருக்கு. இவங்க வந்து கூட்டணியை நம்பி தான் ஆட்சியில இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழ்நாட்டு அரசியல் களம்னு கேட்கும்போது, திமுக, அதிமுக கட்சிகள் வந்து கூட்டணியை நம்பி ஆட்சியை கைப்பற்ற வேண்டிய தேவை இருக்கு. அவங்க வந்து கூட்டணியை நம்பி இருக்காங்க. அந்த அளவுக்கு பலவீனமா இருக்காங்களே தவிர, கூட்டணி ஆட்சி வர வேண்டிய தேவை, அந்த தேவை அளவுக்கு வந்து பலவீனமா இல்லைன்னு சொல்றாரு. இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னா, நேற்றைய பேட்டியில கூட பேசியிருக்கார் திருமாவளவன் அவர்கள் வந்து என்னை வந்து துணை முதலமைச்சர்னு சொல்றாங்க. முதலமைச்சர் தானே சொல்லியிருக்கணும், ஏன் முதலமைச்சர்னு கேட்கல அப்படின்ட்டு சொல்றாரு. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மன்னராட்சி முறை வந்து ஒழிக்கப்படணும், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வரக்கூடாது, அதனால கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும், எங்க தலைவருக்காவது எங்க கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வந்து துணை முதல்வர் கொடுங்கன்னு கேட்டார். இதுல என்ன தவறு இருக்கு? அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து முதலமைச்சர், நீ ஏன் துணை முதலமைச்சர் சாதாரணமா கேட்கறீங்கன்னு சொல்றாரு. இப்போ 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிங்கன்னு சொல்லிடுவீங்களா? கிடையாது. 2031 எங்களை அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. விசிகாவை வந்து முன்னிறுத்தி வரதுக்கு தயாரா அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து ஒரு பம்மாத்து வேலை. இது எப்படி சொல்றதுன்னா, மடைமாற்றுறது. எப்படி ஒரு திருவிழாவில் போயிட்டு அம்மா அந்த பொம்மை, அப்பா இந்த பொம்மை வாங்கி கொடுங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க பாரு எவ்வளவு பெரிய பொம்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, அங்கவா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஏமாத்தி கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் கிட்ட இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நகரும் போது இது இப்போதைக்கான கால சூழல் இல்லை, இப்போதைக்கு தேவையில்லை, அதற்கான நீண்ட கால செயல் திட்டம் இருக்கு, அது வந்து நீண்ட காலத்துக்கு பிறகுதான் வரணும்னு சொல்றது. இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்து ஒரு பலவீனமா இருக்கும் போதோ அப்பதான் வந்து திமுக, அதிமுக கட்சிகிட்ட கேட்க முடியும். இன்றைய வந்து கூட்டணி இல்லைன்னா வெற்றி பெற முடியாத சூழல் வந்து இருக்கு. அப்போ இன்றைக்கு தானே அந்த கோரிக்கையை வந்து வச்சிருக்கணும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அதுதானே ஆதவர்ஜுனா அவர்கள் வச்சாங்க. ஆனா அவரை விமர்சனம் பண்றது, இப்ப சமீபத்தில் வந்து நாங்க பிரதமர் தான் எதிர்பார்க்கிறோம், நாங்க வந்து துணை பிரதமர் அளவுல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பேட்டியில சொல்றாரு, நான் பிரதமருங்கிறது ஆட்சி அதிகாரம், அதிகாரத்தை நோக்கியான ஒரு பதவின்னு சொன்னேன்னு தவிர நான் பிரதமர் ஆகணும்னு சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க உங்களோட நோக்கம் தான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல முன் வைக்கணும். இந்த பேட்டியில வந்து திமுக, அதிமுக கட்சிகள் வந்து பலவீனமா இருக்காங்க, ஆட்சி அதிகாரம் பங்கு கொடுக்கிற அளவுக்கு பலவீனமா இல்லைன்ட்டு திமுகவை வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணி திமுக வந்து பாதுகாக்கிற வேலையை வந்து திருமாவளவன் அவர்கள் பார்த்தாரு அப்படின்னு சொல்றேன்.